ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக வேட்பாளர் பிரபுவை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கருத்து இது எனக்கு பக்கத்துல பல கோடி ரூபாய்க்கு எங்கே மில் இருக்குதான். எங்க சம்மந்தி ஃபேக்டரியா அவர் எங்காச்சும் சண்டை பண்ணி விட்டுறாத. அவர் 1997 கட்டி வச்சிருக்காரு. 1900 இன்னொன்னு எங்க பையனுடைய சகல அவர் 96 கட்டி ஓடிட்டு இருக்குது. அப்ப எங்களுக்கு அவருக்கு சம்மதம் இல்லை. 20 வருஷம் கழிச்சு தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண. அந்த சொத்தை பரவாயில்ல சொல்லு, அப்பதான் கடன் கொடுப்பான். கடன் கொடுக்குறவங்க கூட இப்பெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த ஃபேக்டரி இன்னும் 2 ஃபேக்டரி சேர்த்து சொல்லு, நல்லா இருக்கு. ஏன்னா நமக்கு அப்பதாங்க பெருமை. ஏதாவது ஒரு 4 பேருக்கு கடன் வாங்கி கட்சிக்காரன் கொடுக்கணும்ல. நீ ஓட்டு வீட்டுல இருந்து எப்படி பங்களா கட்டின? கோபிச்செட்டிப்பாளையம் தெரியுமில்ல? 30 ஏக்கரால் எப்படி காலேஜ் வந்தது? கதிர் காலேஜ் எப்படி வந்தது? என்ன மரம் காய் காய்ச்சுதா? பறிச்சியா? திரு சொங்கோட்டையன் அவர்களே, நான் வணக்கம் தேவை. உனக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி பேச்சு தேவை. என்னால் விசில் அடிக்கிறது போனால் அப்படித்தான் பேச்சு வரும். பேச்சு இருக்கிற இடத்துல இருந்தா நல்ல பேச்சு வரும். ஆனா இடம் மாறினா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கருத்து வெளிப்படும். ஆமா, பணம் பிடிக்க வந்து ஆத்துல விட்டுட்டாங்கிறாங்க. அவ்வளவு பணம் மிஞ்சி போய் கிடக்குது. ஆனா ஒருத்தருக்கு ஒரு பைசா தர மாட்டார். ஒரு டீ கொடுப்பார். எல்லாம் போனா டீ கொடுப்பாரு. அது ஆளை போல டீ கொடுப்பார். நல்ல வெள்ளை சட்டை போட்டு பணக்காரன் இருந்தா அதுக்கு ஒரு டீ, அதுக்கு ஒரு இருந்தாலும் தான் அதுக்கு ஒரு டீ கொடுப்பாரு. இவரை பத்தி தெரியும். இவரு யாராவது ஒருவரையாவது கட்சியில் சேர்த்திருக்காரா? இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் இவரால் வெளியேறினீங்க தான் அத்தனை பேரும். யாரு? திரு முத்துசாமி இவருடைய நிதி பொறுக்க முடியாது, வெளியே போயிட்டார். இப்படி பல பேர் இந்த மாவட்டத்தில். சிந்து ரவிச்சந்திரன், அப்புறம் மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன் தோப்பு வெங்கடாச்சலம், அவரும் இப்படியெல்லாம். இவர் யாரையும் வளர விட மாட்டார். நான் தான் ஏற்கனவே சொன்ன, ஒரு நல்ல சட்டை போட்டுட்டு போனா கூட பொறாமப்படுற மனுஷன் எப்படி பாரு, சிந்திச்சு பாருங்க. ஆக இந்த தேர்தலில் ஒவ்வொரு ஓட்டும் முக்கியமான ஓட்டு. இப்படி மக்களை உதாசனப்படுத்துகின்ற மனிதர் தேர்தலில் போட்டிடுறாரு. அவருக்கு வாக்களிப்பீங்களா? நல்லா சிந்திங்க. நான் விளையாட்டா சொல்லல. 9 தரம் நின்ன, 10 தரம் நின்ன, என்ன கிழிச்ச அந்த பக்கம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் என்ன செஞ்சாரா? புறவழிச்சாலை நான் எடுத்து தரேன், கண்டுக்கவே இல்லை. புறவழிச்சாலை இன்றைக்கு இந்த நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது, அமைக்கணும்னு சொன்னார். நான் எடுத்து கொடுக்குறேன், நடவடிக்கை எடுக்கினார். ஒன்றுமே இல்லை, அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு வந்தா கோபிச்செட்டிப்பாளையம் இன்றைக்கு பிரம்மாண்டமான பகுதி ஆக்குவேன், சொன்னதை செய்வேன். இவர் மாதிரி போய் பேசி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் பணக்காரனை பார்த்தா தான் பேசுவார், சாதாரண ஆளை பார்த்தா பேச மாட்டார். நான் எப்போ போனாலும் பார்ப்பேன், எனக்கு அவரு தெரியும் இவரு தெரியுமா, இங்க இருக்குன்னு சொல்ல மாட்டார். கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் இருக்கிறவங்க சொல்ல மாட்டார். எனக்கு கோயம்புத்தூர் அந்த பணக்காரன், திருப்பூரில் அந்த பணக்காரன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனா இவர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் ஓட்டுக்காக கஷ்டப்பட்ட பொறுப்பாளரை பத்தி வாயே திறக்க மாட்டார். திறந்திருக்காரா? ஒரு நாளாவது உங்களை புகழ்ந்து பேசியிருக்காரா? என்னுடைய பகுதியில் கட்சிக்காக உழைக்கின்றவங்க பல முறை சேர்மன் ஆகியிருக்காங்க. நான் தலையிடுறதே கிடையாது. ஒரு கவுன்சிலர் கூட நான் தலையிட மாட்டேன், அவகிட்டே ஒப்படைச்சிருவேன். ஒன்றிச்சாலும் நகரச்சாலும் அவையிலே ஒப்படைச்சிருவேன். நீங்களே பாருங்க, இது உங்க கட்சி, இது உங்களுடைய கட்சி. எனக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க, என்னுடைய பதவியை நான் பார்க்குறேன். ஒன்றிச்சா பதவி ஒன்றிச்சா பாருங்க, நகரச்செயலாளர் நகரச்சா பாருங்க, பேரூராட்சி மாவட்ட சார்பணி பொறுப்பாளர் அவருடைய பதவி பாருங்க அப்படின்னு சுதந்திரமாக விட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, எங்களுடைய சேலம் மாவட்டம் முழுவதும் 11 இடம் 10 இடத்துல நான் ஜெயிச்சு கொடுத்தேன். முன்னால அந்தியூர் கொடுத்தேன். அந்தியூர் இவர் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்தேன். 1000 ஓட்டில் தோத்து போயிட்டான். போய் பார்த்தியா, ஓட்டு கேட்டியா? ஏன்னா நீ போனவே இருக்கிற ஓட்டு போயிடும். நீ போய் தலை காட்டினாவே
போடுற ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி ஈரோட்டில் நான் தான் சூரப்புலிங்கிறேன். ஈரோட்டில் இந்த மாவட்டத்தில் நீங்கள் தானே அதிக நாள் மந்திரியாக இருந்தீங்க. எத்தனை தொகுதி கடந்த முறை ஜெயிச்சு கொடுத்தீங்க? எத்தனை தொகுதி ஜெயிச்சு கொடுத்த நீ? இன்னைக்கு அங்கே டவுனில் எல்லாமே அவுட்டு. சிந்திச்சு பாருங்க. இதே அண்ணா திமுக எங்களுடைய சேலம் மாவட்டம் 11 தொகுதியில் 10 தொகுதி 2021ஆம் ஆண்டு ஜெயிச்சு கொடுத்தோம். இப்போ சொல்றேன், எப்போதும் 2026 அண்ணா திமுக 11க்கு 10 இடத்துல நான் ஜெயிக்கிறோம். உங்களால உன் தொகுதியில் நீ ஜெயிக்க முடியுமான்னு பாரு. இது சொங்காட்டையன் அவர்களே, உங்க தொகுதியில் நீ ஜெயிக்க முடியும்னு பாரு. சொங்காட்டையா விளையாட்டு நினைக்காத. உனக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பிரயோஜனமே இல்லை. மரியாதை கொடுக்க வேணுமா? மரியாதை கொடுக்க தகுந்தாளா? என்னைக்கு சிறுமியா பேச ஆரம்பிச்சியோ அன்னைக்கு அப்படி செல்வாக்கு இழந்துட்டார்ல. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு நீ அரசியல் ரீதியா பேசினா பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் பேசினா நிறைய இருக்குதுங்க. டிவியில் போட்டு விட்டுருவேன். கோபியில நடமாட முடியாது. இந்த வீதியில, கோபி வீதியில அத்தனை பேர் காரி துப்பிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்க. விளையாட்டா என்னை நினைச்சிடாத. ஏண்டைக்கு வீக்கில் தான் சேனை எடை போட்டுறாத. நான் முதலமைச்சர் இருக்கும் போது யாரெல்லாம் என்னென்ன பண்ணீங்கன்னா எல்லாமே அப்பவே வச்சிருக்கிறேன். அதுக்கு மிந்தி நீ என்னென்னலாம் ஆட்டம் போட்டேன்னு அத்தனையும் எல்லாமே இருக்குது. சொங்கடையன் அவர்களே, ஜாக்கிரதையா பேசுங்க. அரசியல் நீதியா சந்திங்க. நாங்க பதில் சொல்ல தயார். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா நிறைய திட்டங்களை நிறைவேற்றுவோம். அத்திக்கீடு அவனாசி திட்டத்தில் விடுபட்ட பகுதி அனைத்தும் சேர்த்து கொள்ளப்படும். அதே போல விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய விவசாயிகள் கடன் தள்ளுபடி செய்யப்படும். நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். மீண்டும் அம்மா ஆட்சி வளர்ந்தவுடன் தேவையான திட்டங்களை நிறைவேற்றுவோம். நீங்க எப்ப வேணாலும் நேரடியாக நீ வந்து பார்க்கலாம். எப்பொழுதும் என்னை வந்து நேரடியாக பார்க்கலாம். ஆக அண்ணா திமுக என்பது ஒரு வலிமையான இயக்கம். ஒரு நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஐஜேகே, அதே மாதிரி நம்முடைய வாசன் அவருடைய அமைப்பு, இப்படி பல கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம். இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இதில் பல கோரிக்கை கொடுத்துருக்குறீங்க. விவசாயிகளுக்கு நெல் கொள்முதல் நிலையங்கள் வேணும் கேட்டுருக்கிறீங்க. அதை ட்ரெய்லர் மூலமாக அமைச்சு கொடுக்கப்படும். கோவை கிரிப்பெல்லாம் ஓடை தூர்வாரி கழிவுநீர் சுத்தமாக அது சுத்தகரிக்கணும், அதை செஞ்சு கொடுக்கப்படும். ஈரோடு நம்முடைய கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்கிற மருத்துவமனை சிறந்த மருத்துவமனையாக மாற்றி கொடுக்கும். அனைத்து வசதியும் கூடிய மருத்துவமனையாக ஆற்றி கொடுக்கப்படும். இந்த கோபி சட்டமன்ற தொகுதி நிச்சயமாக என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியோட கூடுதலான வசதி நாங்கள் செய்து கொடுப்போம். இன்றைய தினம் 297 அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதில் முக்கியமான அறிவிப்பு, அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த விலைவாசி விண்ணை முற்றுகையால் உயர்ந்து போச்சு. 1 கிலோ அரிசி 30 ரூபாய் ஏறி போச்சு. பருப்பு 60 ரூபாய் ஏறி போச்சு. எண்ணெய் 1 லிட்டர் 60 ரூபாய் ஏறி போச்சு. ஏறி போச்சுல்ல? அதை பத்தி இந்த அரசாங்கம் சிந்திச்சுதா? 1,28 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.